நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப இவன் நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம டார்கெட் அந்த வடமலைய போட்டு தள்ளணும். அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். சக்தி, இவனை கட்டி போட்டு நாங்க திரும்பி வர வரைக்கும் பத்திரமா பாருங்க. நீங்க வாங்கடா. பாவக்கா தானுக்கா, பாவ விட்டுருங்கக்கா. அக்கா சொன்னா கேளுங்க அக்கா, வேணாக்கா. வடமலை கொல்ல வேணாக்கா, சொல்லுங்கக்கா அக்கா. ஐயோ விட்டுருங்கடா, ஐயோ விட்டுருங்கக்கா அக்கா, வேணாக்கா, சொன்னா கேளுங்க அக்கா. வடமலை கொல்லாதீங்க அக்கா, செல்லமாக்கா, பாவக்கா அக்கா, சொன்னா கேளுக்கா. உங்க கூட இருப்பாரு, உயரமா காவி வேட்டி கட்டிக்கிட்டு. அவர் என் சித்தப்பா. அவர் எங்க இருக்காரு? சித்தப்பான்றீங்க, இப்படி அம்போன் விட்டீங்களே சார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆமா சார், 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இப்பதான் வந்தார் சார். இப்ப எங்க இருக்காரு? அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி படுத்திருக்காரு பாருங்க. சித்தப்பா, ஏன் சித்தப்பா என்ன பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிறீங்க? அப்படி என்ன கோபம் என் மேல உங்களுக்கு? நான் யாருப்பா? அடுத்த வேளை சோத்துக்கு தெரு தெருவா பிச்சை எடுக்கிற பரதேசி. நான் ஏன் சார் உங்க மேல கோவப்பட போறேன்? சித்தப்பா, என் நிலைமை தெரியாம பேசாதீங்க. இந்த 1 மாசமா நான் வந்து பார்க்காதது என் தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களே, எப்ப ஆச்சு? எப்படி நடந்தது? ஏன் உன் பொண்டாடி சொல்லியா? அவ எப்படி சொல்லுவா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா அவளுக்கு எப்படி தெரியும்? என்னடா பேசுற? அவ வந்து பார்த்து பேசி என்ன திட்டிட்டு போனாடா. அந்த வருத்தத்துல திரும்பி வரும்போது தானே இப்படி நடந்துச்சு எனக்கு. செல்லம்மா செல்லம்மான்னு கத்துனேன்டா. அவ காதலே வாங்கிக்காம அவ பாட்டுக்கு போயிட்டாடா. செத்தா சாப்பிட்டோன்னு அவ போயிட்டா. ஆனா போட செல்லம்மா கவனிச்சிருக்க மாட்டா சித்தப்பா, அதான் போயிருப்பா. ஓஹோ, நீ பொண்டாட்டி தாசன்ல, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி விடுங்க சித்தப்பா. காலுக்கு என்னாச்சு? எப்படி இருக்கு காட்டுங்க. தொடாது, நீ தொடாது. அது அவமானம். அது நான் பட்ட அவமானம். நீ தொடாத என்ன. என் அவமானம் என்னோடைய போட்டும். என் காயத்துக்கு நானே மருந்து போட்டுக்கிறேன். சரி வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? உன் பொண்டாட்டி இருக்கிற வீட்டுக்கு எவன்டா வருவான்? போடா. இத பார், நீ எனக்கு புள்ளியும் இல்ல, நான் உனக்கு சித்தப்பனும் இல்ல. போடா போடா. இங்க என்ன வந்துட்டான்? 1 மாசமா தின்ன சோறு இல்லாம, போட்டுக்க துணி இல்லாம, பிச்சைக்காரமா ரோட்ல இருந்து. அப்ப வந்து எவனும் என்ன பார்க்கல. இப்ப வந்து வாசித்துப்பா வாசித்துப்பா. போடா போடா. மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குமாப்ல. இன்னைக்கே கூட உங்களை கொலை பண்ணலாம். உங்களை கொல்றதுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குமாப்ல. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம்னா நான் என் சொத்தை எழுதி கொடுப்பேன். கொஞ்ச நாளாவே ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல.
இப்ப நமக்கு இவரை விட்டா வேற ஆள் கிடையாது. இவர் காலில் விழுந்தது இவரை சம்மதிக்க வைக்கணும். சித்தப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ண முடியும். நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க. நான் திரும்பவும் கொண்டு வந்து இங்கேயே விட்டுடுறேன். நானே ஒரு வேஸ்ட் லக்கேஜ். நான் உனக்கு என்னப்பா உதவி பண்ண போறேன்? ஐயோ சித்தப்பா, என்ன கொல்லாதீங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கா? எதுக்கு? ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். வாங்க. டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா? என்னடா சொல்ற? எல்லாத்தையும் நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு சொல்றேன். வாங்க. அதுக்கப்புறம் செல்லம்மாவை இதே எடுத்து கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? வாங்க ப்ளீஸ். உதவி பண்ணுங்க சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா, வாங்க. வரேன். இப்ப வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா. எப்போ யாருக்குமே தெரியாம ஸ்ரீபெரும்புதூர் வாங்கி போட்ட நிலத்துக்கு சிட்டில இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்கன்னா என்னால நம்பவே முடியலடா. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஏன் இடத்தையும் சேர்த்து காட்டி கவர்மெண்ட்ல ஃபேக்டரி கட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் அந்த இடத்த தரமாட்டேன்னு சொன்னா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. டேய், 1.5 லட்ச ரூபாய் வருமானம் வர கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், குடியிருக்க ஒரு அழகான வீடு. உண்மையிலே நீ அதிர்ஷ்டசாலி தான்டா. அதிர்ஷ்டசாலி நான் இல்லை சித்தப்பா, செல்லம்மாவும் குழந்தையும் தான். அது சரி, அதான் பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணி உன் கைக்கு வந்துருச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு சித்தப்பா. எனக்கு ஒண்ணுன்னா நீங்க தானே இருக்கீங்க. அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். உங்க முன்னாடியே செட்டில்மெண்ட் உயில் எழுத போறேன். என்னது செட்டில்மெண்ட்டா? என்னடா சொல்ற? இப்போ அதுக்கு என்னடா அவசரம்? நீ சொல்றதே எனக்கு புரியலடா. நான் சொல்ற எல்லாமே புரியும், கொஞ்சம் இருங்க. சார். வாங்க சார். நான் சொன்ன எல்லாத்தையும் அந்த அம்மாட்ட டைப் பண்ண சொல்லிட்டீங்கல்ல? சார், அந்த அம்மா கிட்ட டைப் அடிக்க சொல்லிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெஜிஸ்டர்ட்டையும் சொல்லிட்டேன். சரி, நீங்க கவலையே படாதீங்க சார். சரிங்க. அவருக்கு கவனிக்க வேண்டியதை கவனிச்சிடுங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். லட்சுமி அம்மா. சொல்லுங்க. நான் சொன்னல, ஆமா, அந்த பாட்டி தான். சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுங்க. சரி, வர சொல்லுங்க. வாங்க சித்தப்பா. வரமா. மேடம், என் பேர் வடமலை. அவர் சொன்னார். சென்னையில் உள்ள 2 ப்ராப்பர்ட்டி என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதோட தாய்பத்திரம். இதை பார்த்துட்டு நான் சொல்ற டீட்டெயில்ஸை வச்சு கொஞ்சம் செட்டில்மெண்ட் பத்திரம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சரி, சொல்லுங்க. நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன், அதை எப்படி எழுதணுமோ எழுதுங்க. சரி சார். எழுதிக்கங்க. இத்துடன் தாய்பத்திரம் இணைக்கப்பட்ட சென்னையில் உள்ள 2 சொத்துக்களும் எனது மைனர் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்து. அவர்களுக்கு 18 வயது வரும் வரை அந்த மைனர் சொத்துக்களை எனது சித்தப்பா ஈஸ்வரமூர்த்தி கார்டியனாக இருந்து அந்த சொத்துக்களை பராமரிப்பார். சரி. அதுவரை விற்கவோ மாற்றவோ இயலாத இந்த சொத்துக்களின் அனுகூலங்கள் எனது சித்தப்பா மூலமாக என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் போய் சேரும். குழந்தையோட அம்மா பேர் சொல்லுங்க. செல்லம்மா. உங்க சித்தப்பா வயசு? 58. சித்தப்பாவோட அப்பா பேரு? நாராயணமூர்த்தி. குழந்தையோட பேரு? எனக்கு 2மே பெண் குழந்தைங்க.
ஒரு குழந்தை பேரு பாரதி, இன்னொரு குழந்தை பேரு கண்ணம்மா. குழந்தை வயசு? 2 குழந்தைகளுக்குமே 6 மாசம் தான் ஆகுது. டேய், என்னடா உனக்கு 2 குழந்தைங்களா? ஆமா சித்தப்பா, எனக்கு 2 குழந்தைங்க தான். டேய், அதான் ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னேன்ல, இங்க வந்து இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொல்ற? சித்தப்பா, முதல்ல இந்த செட்டில்மெண்ட் பத்திரம் ரெஜிஸ்டர் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு குழந்தைய பத்தி முழு விவரமும் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எழுதுங்க. நீங்க தான் மிஸ்டர் படமலையா? ஆமா சார். உங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் 2 மைனர் பெண் குழந்தைங்க பேர்ல எழுதி வைக்கிறீங்களா? ஆமா சார். இவர் தான் ஈஸ்வரமூர்த்தியா? ஆமா சார், என் சித்தப்பா. என் சொத்துக்கு எல்லாமே இவர் தான் கார்டியனா இருக்க போறாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்களா? படிச்சேன் சார். உங்களுக்கு பூர்ண சம்மதமா? பரிபூர்ண சம்மதம். அந்த 2 குழந்தைகளுக்கு நான் கார்டியனா இருக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதம் தெரிவிக்கிறேன். அப்போ ரிஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. எங்க சார்? இதோ இந்த இடத்துல. அங்க நீங்களும் கையெழுத்து போடுங்க. என்ன சித்தப்பா? வாங்க. சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. வரையா? வாங்க சித்தப்பா. சித்தப்பா, உங்களை நான் முழுசா நம்புறேன். அது இருக்கட்டும், அந்த இன்னொரு குழந்தைய பத்தி உண்மையை சொல்றேன்னு. வாங்க பேசலாம். வாங்க. ஸ்னேகா, இப்போ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னைக்கு தானே நம்ம வடமலையை போட்டு தள்ள போறோம். நேரம் போய்கிட்டே இருக்கு. காமெடி வேற என்ன காணும். டென்ஷனா இருக்கு. பார்த்து பார்த்து பார்த்து. மெதுவா மெதுவா. என்னப்பா வடமல, உனக்கு இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொன்னியே, அப்பவே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சுடா. நீ என்னையா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. சித்தப்பா, செல்லம்மாவுக்கு பிரசவம் ஆனது 2 குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தைய பிறந்த உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைய கடத்திட்டாங்க. யார் குழந்தைய? செல்லம்மா குழந்தை சார். என் குழந்தைய தேடி நான் போகாத இடமே கிடையாது. என் குழந்தை எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருந்தது. என் நம்பிக்கை வீண் போகல சித்தப்பா. என் குழந்தை எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளும் செல்லம்மா தாங்க மாட்டான்னு நான் போலீஸ்கிட்ட போகாம இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை இல்லாம இருந்திருந்தா அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்திருப்பேன். ஏப்பா, நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையேப்பா.
ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் அடிக்கடி அந்த குழந்தைய பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட அதை பத்தி சொல்லவே இல்லையே. ஏப்பா, இவ்வளவு மன கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாலும் என் மேல கோவப்பட்டிய. என்னப்பா நீ அப்பயே சொல்லியிருந்தா நான் உனக்கு உதவியா இருந்திருப்பேன்டா. இல்ல சித்தப்பா, காணாம போன குழந்தை கிடைச்சா பரவாயில்ல, ஒருவேளை கிடைக்கலன்னா அதனாலதான் நான் பேசாம இருந்துட்டேன். சாமி கிட்ட போயிடுச்சுன்னு ஒரு பொய்ய சொன்னேன். சித்தப்பா, நர்ஸ் மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா குழந்தை இருக்கிற இடம் கூட தெரியாம போயிருக்கும். அப்போ குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் செல்லம்மாக்கு இது வரைக்கும் தெரியாது, அப்படிதானே? ஆமா சித்தப்பா, காணாம போன குழந்தை கிடைக்கிற வரைக்கும் செல்லம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். அதுவும் சரிதான்டா. ஆமா, ஏன் அவ்வளவு அவசரமா 2 குழந்தைங்க பேர்ல சொத்து எழுதுற? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதுவும் இல்லாம என்ன ஏன் கார்டியனா போடுற? காரணம் இருக்கு சித்தப்பா. என்ன பழி வாங்கறதுக்காக 2 குரூப் துடிச்சிட்டு இருக்கு. செல்லம்மா மேல இருக்கிற கோபத்துல ஸ்னேகாவும் கடற்கரையானோ என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தையை கடத்தின கும்பல் 1 வாரத்துக்கு முன்னாடி ஆளை வச்சு என்ன அடிச்சிட்டாங்க. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். இப்ப 4-5 நாளா கருப்பா ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நான் அந்த கும்பல் கிட்ட சிக்கி என் போராத காலம் நான் செத்துட்டா என் 2 குழந்தைகள் அனாதை ஆயிடுவாங்க இல்லையா? அதனாலதான் சொத்தெல்லாம் என் குழந்தைங்க பேர்ல எழுதுனேன். சித்தப்பா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி ஆயிடக்கூடாதுதான் சித்தப்பா. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் காணாம போன குழந்தைய நீங்க தான் கண்டுபிடிச்சு செல்லம்மா கிட்ட சேர்க்கணும். செய்வீங்களா? செய்யறேன்ப்பா, கண்டிப்பா உனக்காக செய்யறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த சொத்துக்கெல்லாம் செல்லம்மாவை கார்டியனா போடாம என்னையே கார்டியனா போட்ட? சித்தப்பா, செல்லம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. குழந்தை காணாம போன விஷயத்தை நான் மறைச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ என்னை மன்னிக்கவே மாட்டா. அப்புறம் சொத்தெல்லாம் குழந்தைக்கு பேர்ல எழுதி உங்களை ஏன் கார்டியனா போட்டேன்னு கேட்டீங்கல்ல. செல்லம்மா நம்ம வீட்டு வாசலை பிடுங்கி அடுத்தவங்க வீட்டுக்கு வைக்கிறவ. நாளைக்கு முத்தழகிக்கோ இல்ல கடற்கரையானுக்கோ அந்த குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா இருக்கிற சொத்தை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு என் குழந்தைங்களை அனாதையாக்கிடுவா. அதனாலதான் நான் உங்களை கார்டியனா போட்டேன். என்ன நம்புப்பா, உன் நம்பிக்கை நான் என்னைக்கு வீணாக்க மாட்டேன். போதுமா? சித்தப்பா, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அந்த பவர் டாக்குமெண்ட்டையும் குழந்தைங்க பேர்ல எழுதின சொத்து டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் பேங்க்குக்கு போய் உங்க பேர்லயே ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை பத்திரமா அதுலயே வச்சிருவோம். எக்காரணத்தை கொண்டும் செல்லம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். என் உயிரே போனாலும் அவளுக்கு சொல்ல மாட்டேன். போதுமா? ரொம்ப நன்றி சித்தப்பா. சரி, அப்ப நான் போயிட்டு அப்புறமா வரேன். செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. எனக்கு எதுக்குடா நான் ஒரு பண்டாரம் அங்க பரவாயில்ல சித்தப்பா, வைங்க. உடம்பு பார்த்துக்கோங்க சித்தப்பா. சரி, நான் கிளம்புறேன். என்னப்பா இது? என்ன பேகு? இதுவா? இதுல அக்ரிமெண்ட் போட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ஏன் சுமக்கிற? இங்க கொடு. சரி, பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன் சித்தப்பா.
வந்துட்டாளே. என்ன காமினி டென்ஷன் படுத்தி விட்டுட்ட. சரி ஓகே காமினி, நாம எதிர்பார்த்து காத்திருந்த நேரம் வந்தாச்சு. திட்டம் போட்டபடி கொஞ்சம் கூட பிசுறாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். ஓகே, எங்க ஆளுங்கெல்லாம் தயாரா தான் இருக்காங்க. 2 குரூப் கிட்டயும் அவங்களோட பொசிஷனை சொல்லி அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஏய், கொஞ்சம் பொறுமையா பேசு. சாருக்கு மருந்து ஊத்தி தூங்க வச்சிருக்கோம். கொஞ்சம் அடக்கி வாசி. ஸ்பாட் எங்க செலக்ட் பண்ணிருக்க? கோவில் கிட்ட இருக்க பாலத்துக்கிட்ட. நல்ல இடம்தான். போலீஸும் அதிகமா அந்த பக்கம் வராது. காரியத்தை முடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கும் 4 பக்கம் வழியும் இருக்கு. அந்த கேங் வார் சண்டையை ஆர்கனைஸ் பண்றது அந்த தாடிக்காரன் தானே? ஆமா, நடுவுல ஒரு சின்ன சொதப்பல் நடக்க இருந்துச்சு. இந்த காமினி விடுவேன்னா கிள்ளி எரிஞ்சிட்டு. காமினி வெயிட், இன்னைக்கு முடியாது. பிரச்சனைனா டென்ஷனை மண்டையில ஏத்துக்க முடியாது. இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம். சொல்லிடு. ஷோர்தா, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு நடுவுல டபுள் கிராஸ் பண்ண பார்த்தா அடி பின்னிட்டு. விடு ஸ்னேகா, திருஷ்டி பரிகாரம் நினைச்சுக்க. அப்படி ஏதாவது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்கிறது? நான் பாத்துக்க மாட்டேன். ஸ்னேகா, எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நீங்க 2 பேரும் மட்டும் வீட்டை விட்டு வெளியில வராம இருங்க. அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எங்க 2 பேரோட எதிரி அந்த வடமலைய வழி அனுப்பணும்னா நாங்க வந்தாலும் வருவோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வடமலையை வர வைக்கணுமே, என்ன பண்ணிருக்க? அத சொல்லதானே வந்தேன். கோமதி, இந்த போனை வாங்கி. இதுல ஒரு நம்பர் தான் நான் ஃபீட் பண்ணிருக்கேன். அந்த வடமலையோட நம்பர். நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்றேன். அப்ப நீ என்ன பண்ற? இதுல எழுதி வச்சிருக்க மாதிரி வடமலைக்கு போனை போட்டு பேசி அங்க வரவை. இது எல்லாத்தையும் போன்லயே வா. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா? சாலா, எந்த பிரச்சனையும் வராது. அது நேபாள்ல வாங்கின சிம்பு. காரியம் முடிஞ்ச உடனே அதை உடைச்சு குப்பை தொட்டியில போடலாம். வாங்கிக்கோ. சரி, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. மத்தத முடிச்சிட்டு போன்ல இல்ல நேர்ல வந்தே நான் சொல்றேன். நான் ஒரு நிமிஷம். அந்த வடமலையை கொல்லும் போது ஒருவேளை அந்த செல்லம்மா நடுவுல வந்தா அவளையும் போற்று. நேகா, இவ என்ன சொல்றா? ஏய், நான் சொல்றேன்ல, நான் சொல்றத மட்டும் செய். அந்த செல்லம்மா ஒருவேளை நடுவுல வந்தா அவளையும் போட்டு தள்ளு. உனக்கு தேவை பணம் தானே? அது உனக்கு டபுளாவே வந்து சேரும். கிளம்பு. டீகே, மால் மிலேங்கே தோ கல்லா. வர ஸ்னேகா. கோமதி, செல்லம்மாவை எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமாதான். பேசாம இரு. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன சொல்லுமா, புதுசா வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கிற மாதிரி கவனிக்கிற? நான் படுற பாட பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? வெளியில போன மனுஷன் எப்ப திரும்பி வருவாருன்னு வாசலுக்கோ ரூமுக்கோ அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏங்க சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். வேணாம் செல்லம்மா, எனக்கு சாப்பிடுற மூடு இல்ல. ஏங்க விளையாடுறீங்களா? மணி என்னாச்சுன்னு தெரியுங்களா? அப்ப நீங்க வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? இல்ல செல்லம்மா, சாப்பிடல.
ஏங்க கல்யாண நாள் அதுமா நான் எல்லாமே சமைச்சு பால் பாயசம் கூட செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப சாப்பிடுங்க. அதான் சொன்னல வேண்டான்னு. ஏங்க காலையில 7 மணிக்கு கோயிலுக்கு போனோம். போறதுக்கு முன்னாடி குளிச்சு சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு போனோம். இப்ப சாப்பிடலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் சமைச்சு வச்சிருக்கேன். சரி சரி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். பாயசம் பண்ணிருக்கேன்னு சொன்னல, அதை கொடு. குடிச்சலமா போங்க. காலையில வெளியே போகும்போது திரும்பி வந்து உன்கிட்ட எல்லா விஷயமும் சொல்றேன்னு சொன்னீங்க. இடத்த வித்துட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? அது ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா? இரு 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 இரு, வா நீ வா, உட்காரு, வா நான் சொல்றேன். என்ன உட்காரு சொல்றேன், உட்காரு உட்காரு. என்னங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்றேன் செல்லம்மா, நமக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல 12 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, இது எப்படி? ஹலோ ஹலோ சார், நான் நர்ஸ் நந்தினியோட ஃப்ரெண்டு பேசுறேன். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இப்போ உங்க குழந்தை எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எங்க? சார், உங்க ஏரியா கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்காமே. ஆமா. அங்க அவ காத்துட்டு இருக்கா. உங்களை உடனே வர சொன்னா. அம்மன் கோயில் பக்கத்துல இருக்க பாலமா? அதே பாலம் தான் சார். கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க. இதோ உடனே கிளம்பி போறேன். ரொம்ப தேங்க்ஸ். இருங்க 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 இருங்க. என்னங்க இது? வந்தீங்க சாப்பிடல, ஏதோ வெளியே போறேன்னு சொல்றீங்க. என்னமோ சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்றீங்க. வெளியே போயிட்டு வந்து சொல்றேன். இல்லங்க சொல்லுங்க. வெளியே போயிட்டு வந்துட்டு உனக்கு 2 சந்தோஷமான விஷயம் சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா வந்துறேன். என்னங்க? சிம் எடுத்து உடச்சி இமீடியட்டா கிளாசெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணு போ. என்னங்க இது? இருங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சு போறேன். இருங்க. வேணாம் கேளு. ஒண்ணு வேணாம் விடு. என்னங்க? வர. என்ன நான் சொன்னா வந்துருவேன் செல்லம்மா. ஹலோ ஹலோ, நீங்க யாரு? நீங்க இப்ப எதுக்காக என் கணவருக்கு போன் பண்ணீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு இப்ப என்ன வேணும் அத முதல்ல சொல்லு. நீங்க யாரு? எதுக்காக அவர் அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற பாலத்துக்கிட்ட வர சொன்னீங்க? ஓ அதுவா? நான் யாரும் என்னங்கிற ஆராய்ச்சிலாம் உனக்கு வேண்டாம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற பாலத்துக்கு போனா லைவா மர்டர் ஒண்ணு பார்க்கலாம். என்னது? கொலையா? அட ஆமாமா, நடக்க போறதுதான் சொல்றேன். ஊர் உலகத்துல யார் யாரையோ காப்பாத்துறதுக்காக ஓடுறல்ல, முடிஞ்சா உன் புருஷனை போய் காப்பாத்து.
என்னைக்காவது காமனிய தேட வேண்டியது வந்தா அவளுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு இந்த சிம் கார்டு தான். நம்மகிட்டே இருக்கட்டுமே, என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். ஃப்ளஷ் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பண்ணிட்டியா? ஓகே, நான் போய் ரெடியா. ஏய், என்ன இந்த நேரத்துல இங்க பிச்சை எடுக்க போல? எனக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை வேற அழுது. அதான் அக்கா கிட்ட வந்து சொல்லிட்டு பக்கத்துல கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு வந்தேன். அக்காவெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அக்கா ஒரு முக்கியமான வேலையா தரப்பால வரைக்கும் போயிருக்காங்க. போ, தொழிலுக்கு போ, கிளம்பு. இல்லையா, உடம்பு ரொம்ப நல்லா இல்ல. காலையில மேல போட்ட கடுங்காப்பி இருக்கு, அதையாவது கொஞ்சம் குடிச்சிட்டு போறேயா. போ. ஐயோப்பா, என்ன மணல் சத்தம்? ஐயோ ஐயோ, கர்ப்பதரண்ண உங்களை யாருன்னு இப்படி கட்டி போட்டா? காமனிக்கா தாமா. ஐயோ, காமனி அக்காவா? ஆமா மல்லிகா, தயவுசெய்து கட்டவுத்தூடு. இந்த குழந்தையோட அப்பாவை காப்பாத்தியானோம். மல்லிகா, கட்டவுத்தூடு. ஐயோ வேண்டாம், காமனிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஐயோ மல்லிகா, தயவுசெய்து கட்டவுத்தூடு. இந்த குழந்தை பாவம் இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுது. அது எவ்வளவு வசதியான வீட்டு குழந்தை தெரியுமா? அவங்க அப்பா அம்மாலாம் பெரிய ஆளுங்க. அப்படிப்பட்ட வீட்டை பிறந்த குழந்தை நம்ம கிட்ட இருந்து கஷ்டப்படணுமா? தயவுசெய்து கட்டவுத்தூடு. இந்த குழந்தைய கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட சேர்த்துறேன். மாட்டேன்னு மாட்டேன். நான் சொல்றத நீங்க கேளுங்க. காமினி கிட்ட மாட்டினா என்னைய கண்ட துண்டமா வெட்டி போட்டுரும். என்னைய வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. நான் போறேன்ப்பா. மல்லிகா, மல்லிகா, சரிம்மா, இங்க வா, கிட்ட வா. என் கட்ட அவுத்து விட்டாதான் காமினி காட்ட மாட்டிப்பேன். கட்ட அவுக்கு வேணாம், விடு. நீ இந்த குழந்தை எடுத்துட்டு போய் நேரம் அவங்க அப்பா தரப்பாடத்துல இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து அவரை இன்னும் அந்த இடத்துல கிளம்பி போயிட சொல்லு. காமினி இந்த குழந்தைய கேட்டா நான் என்ன சொல்றது? குழந்தைய காணோம்னு சொல்லு. நம்ப மாட்டாளே, அவதான் ஒரு பேயாச்சே. நான் சொல்றது எப்படி நம்புவா? மல்லிகா, சரி குடிசை, இங்க வா, இங்க வா. என் பையில பணம் எடுத்துக்கோ, சீக்கிரம் எடு. இதுல மொத்தம் 20,000 இருக்கு. இதை எடுத்துக்கோ. நேரம் குழந்தைய கூட அப்பாட ஒப்படைச்சிரு. நீ உன் ஊருக்கு, சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குன்னு. ஐயோ, என்ன மல்லிகா, நீ எத்தனை தடவை சொந்த ஊருக்கு போகணும் சொல்லியிருக்க. இந்த பிச்சை இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கல, நிம்மதியா ஊருக்கு போகணும் எத்தனை தடவை என்கிட்ட கெஞ்சிருப்ப. இதை ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்துக்கோ. தயவுசெய்து சொல்றேன், கிளம்பி போயிடுமா. உன் ஊர் நாகர்கோவில் பக்கத்து ஏதோ கிராமம் தானே சொன்னேன்.
இவங்க யாரும் நாங்க கண்டுபிடிக்க முடியாது. தயவுசெய்து நீ கிளம்பி போயிடு மல்லிகா. என்ன மல்லிகா யோசிக்கிற? நீ என்னைய காட்டி கொடுத்துட மாட்டியே? ஐயோ மல்லிகா, நான் உதவி பண்ண போறது யாருக்கு தெரியுமா? இந்த குழந்தை எங்க அக்காவோட குழந்தை. ஒன்ன போய் நான் காட்டி கொடுப்பேனா? அப்படியா? ஆமா. சரி, அந்த வடக்கு பக்கமா இருக்கே அந்த பாலம் தானே? ஆமா, சீக்கிரம் எடுத்துட்டு போ. நீ கிளம்பு, சீக்கிரம் கிளம்ப, வந்துட போறாங்க. கிளம்பு. சரி மல்லிகா, ஒரு நிமிஷம். அந்த குழந்தை கிட்ட கொண்டா கொண்டா. அம்மா, இவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சந்தோஷமா இரு. மல்லிகா, நீ சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு போ. நான் வரேன். என்னண்ணா? இருடா, இன்னும் வரலடா, பொறுமையா இரு. சரிண்ணா. பிரிங்கடா, பிரிஞ்சு நில்லுங்கடா. ஏய் மச்சான், நீ அவங்க கூட போ 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 போ. ஏய், நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க. டேய் டேய், அவன் வந்துட்டான்டா. அச்சி. ஐயோ, எப்படியாவது நான் சேர்த்துடணுமே. Hey!
டேய் எங்கடா ரெண்டு பேரும் ஐயோ ஏய் ஏய் சீக்கிரம் வாடா எங்கடா தெரியலண்ணே ஏரியா முழுக்க தேட்ட எங்க போனானே தெரியல. டேய் வாங்கடா டேய் நீங்க பாத்தீங்களாடா பார்க்கலண்ணே எங்க தேடியும் இல்ல. டேய் டேய் எங்கடா போனோம் டேய் வாங்கடா அந்த பக்கம் போய் தேடலாம். எங்கேயாவது மறைஞ்சிருப்பான் அவன. டேய் 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 அண்ணா நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளே இல்லையடா. எங்கடா மிஸ் ஆயிட்டான்? அந்த பக்கமா காணா இந்த பக்கமா காணா. எங்கடா போயிருப்பான்? டேய் அண்ணா எங்கடா எங்க தேடியும் காணோம். எங்கடா போயிருப்பான்? கொஞ்ச நாளாவே ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குமாப்ல. இன்னைக்கே கூட உங்களை கொலை பண்ணலாம். எங்கடா ஒரு நிமிஷம் மாட்டணும். அந்த கார்ல பார்க்கலாண்ணே. வாடா பார்க்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.